வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான்ப்பா ரொம்ப பழைய காலத்து முறையில் நான் ஒரு ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இரும்பு சோள அரிசியில் ஹார்லிக்ஸு. ஸோ இதுக்கு நம்ம முளை கட்டினது ராகி நம்ம முளை கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறமா கோதுமை வறுத்து போட்டிருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறமா மூங்கில் குருத்து, அதுக்கப்புறம் வெள்ளை சோளம், அதுக்கப்புறம் கருப்பு கவுனி எல்லாமே போட்டு வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதை நம்ம பாருங்கள். உங்களுக்கு முளை கட்டினது எவ்வளோ பெருசாக நீட்டாக கம்பி மாரி வளர்ந்துருக்கு பாரு. இந்த மெத்தடில் தான் நம்ம இதை வறுக்கணும், எல்லாமே செய்யணும். நான் இதுக்கு முக்கியமாக நம்ம இது குழந்தைங்களுக்கும் எலும்புக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுக்கோசம் நம்ம பார்த்து செஞ்சதுப்பா. அதனால் பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். காலையில் ஒரு வேளை நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. சாப்பாடுன்னு சொல்கிறத விட டிஃபன் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காதுப்பா. நான் முழுக்க நாட்டு சர்க்கரையெல்லாம் எடுக்க மாட்டேன்ப்பா. பனை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். பனை வெல்லம் ஒரு கிலோ 600 ரூபா. நான் 2 கிலோ பனை வெல்லம் வாங்கிட்டு வந்தேன். நம்ம அரைச்சின்னு இது கண்டிப்பாக மிஷினில் தான் அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம பனை வெல்லத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இடிச்சிட்டு நம்ம அதை பாவு காய்ச்சணும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த முட்டி அதிக வலி இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன்ப்பா. நம்ம பனை வெல்லம் சேர்த்து நம்ம செய்யும்போது இதோட சுவை கூடுதலாக இருக்கும். நமக்கு தேவையான சத்து கிடச்சிடும். அதனால் நான் ஒரு விஷயமும் பார்த்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நான் 2 கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அரைச்சது 4 கிலோ மாவு கலக்கு. 2 கிலோவுக்கு 2 கிலோ பனை வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பனை வெல்லத்தில் அதிக சர்க்கரை தன்மை இருக்காது. பனை வெல்லத்தோடைய வாசனை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம பொறுமையாக செய்யணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பாவு காய்ச்சுற வரைக்கும் நம்ம அடுப்பு ஆனில் இருக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதை செய்யணும். இதை அந்த காலத்தில் எங்கள் ஆயா எப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா, நல்லா அடுப்பு பெருசாக எரியும், பெரிய வானல் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் ஆயா பித்தளை வானல் வச்சுருந்தாங்கப்பா. அந்த பித்தளை சருவ சட்டி மாதிரி இருக்கும், அதில் செய்வாங்க. அப்போ நிறையா விஷயங்கள் இடிச்சிட்டு செய்வாங்க. இடிச்சிட்டு சலிச்சிட்டு மாவு எடுத்து செய்வாங்க. வறுத்த பொருளெல்லாம் லேந்திரத்தில் போட்டு அரைச்சிட்டு அதை சலிப்பாங்க. சலிச்சிட்டு எங்கள் ஆயா செஞ்சு கொடுத்த முறை தான். எப்பயும் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். இது எதுவுமே புதுசாக நான் செய்யலை. எங்கள் ஆயா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த முறையை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். எங்களுக்கு எல்லாருக்குமே அதிக வெயிட் ஊந்ததுக்கு காரணம் ஒரு வேளை இதுவாக கூட இருக்கலாமா அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ சத்தான பொருட்கள் போட்டு தான் எங்கள் ஆயா எங்களுக்கு செஞ்சு சின்ன வயசில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த வயசுக்கும் முட்டி வலி இல்லாமல் சுகர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். வெயிட் அதிகமாக போட்டதுக்கு காரணமும் இது தானா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ சத்துப்பா இதில். அவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்க, ரொம்ப வீக்காக இருக்கிற பெரியவங்க எல்லாருமே தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் எந்த வித கெமிக்கலும் நான் இப்பயும் சேலஞ்ச் வச்சு சொல்லுவேன். எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் நான் நின்று சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன்ப்பா. என் பொருளில் எந்த கலரும் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதோட முறை. இப்படி தான் நம்ம மாவை ரெடி பண்ணுறோம். இந்த பாவோடையே இந்த மாவு ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவுக்கு எல்லாமே வறுத்துட்டோம். வறுத்துட்டு தான் நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக அரைச்சிருக்கோம். மாவாக அரைச்சதை ஒரு வாட்டி நான் சலித்து எடுத்திருக்கேன். ஏன்னா அதுவே நல்லா தான் வந்திருந்தது. திருப்பி நம்ம மாவுத்தன்மை அதிகமாக இருக்கணுன்றதுனால நான் சலித்து எடுத்துருக்குறேன்ப்பா. இதில் கருப்பு கவுனி அரிசி இருக்குது, இரும்பு சோள அரிசி இருக்குது, வெள்ளை சோளம் இருக்குது,
அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இருக்குது, முளை கட்டின நம்மளுடைய ராகி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கோதுமை இருக்குது, அதுக்கப்புறமா வந்து வால்நட் எல்லாமே இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பிஸ்தா போட்டிருக்கேன், முந்திரி போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்கேன், பாதாம் பிஸ்னி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மூங்கில் குருத்து என்னோடய சீக்ரெட்டு சொல்லுவேன் நான். பட் இந்த வாட்டி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். மூங்கில் குருத்து வந்து பச்சையாக நம்ம எடுத்து தட்டி குடித்தோம்னா அதோடைய சுவையும் சரி, அதோட முழு ஆரோக்கியமும் நமக்கு கிடச்சிடும்பா. ஸோ நம்மக்கிட்ட அது வந்து பெருசு வந்து தரும்போதே கொஞ்சம் காஞ்சிடும். அதனால் நான் அதை வந்து நிழலில் உணர்த்தி பவுட்ரு பண்ணி பத்திரமா எடுத்து வச்சு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பொருள், கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, இதுக்கெல்லாம் நான் அதை சேர்த்து தரேன். ஏன்னா அது முட்டி வலிக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம்ப்பா. இப்படி தான்ப்பா செய்யணும். அது அடுப்பு வந்து சிம்லே தான் இருக்கும். ஆனால் இது கிண்டுறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் வந்து எதுவும் கரண்ட் அடுப்பில் வச்சியோ இல்லை வந்து கரண்ட்டில் வச்சோ இதை பதப்படுத்தலை. ட்ரையர் வந்து எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் வந்து இது வந்து ட்ரையரில் போட்டு செய்கிற முறை கிடையாது. ட்ரையரில் போட்டால் சத்து நமக்கு கம்மியாயிடும். ஸோ நாங்கள் எப்படி இடிக்கிறோன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா கிண்டணும். கிண்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து 2 மணி நேரம் ஆற விட்டு இதை 2 பாட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு கிலோவாக பிரிச்சுக்கணும். இப்படி தான் டைட்டாக வரும் மாவு. நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா 2 கிலோ மாவுக்கு 2 கிலோ பனை வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கூட சாதா வெல்லமும் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பனை வெல்லம் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் இதை செய்யணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஏபிசிடி மால்ட்டு மாதிரி இருக்குமான்னு நினைக்காதீங்கப்பா. அப்படி கிடையாது. இதோட முறை வேறு, அதோட முறை வேறு. நான் செய்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசியிலும் இரும்பு சோள அரிசியிலையும் செய்கிறேன். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு கஞ்சி ஃபேவர் கிடைக்கும். ஆனால் அந்த கஞ்சி வந்து நம்ம குழன்னு குடிப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்லிக்ஸ் கலந்து குடித்தா என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அது வந்து இந்த இரும்பு சோள அரிசியில் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன்ப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆற விடணும். ஆற விட்டுட்டு நாங்கள் வந்து எப்படி இதை வந்து உடைக்கிறோன்னு பாருங்கள். நாங்கள் வந்து இதை ஆக்சுவலாக வந்து இதில் போட்டு இடிக்கணும், உரல் கல்லில் போட்டு. இப்போ நம்ம புதுசாக கொடுத்தோன்னு வந்துக்கிற வீட்டில் வந்து இடிக்காதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைமு, அடுத்த வாட்டி எங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் செய்யும்போது நாங்கள் இடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி மெத்தடில் தான் நாங்கள் வந்து பிரித்து 2ஆக எடுத்துட்டு நம்ம வந்து இஞ்சி தட்டுற அந்த அடிப்பகுதி இருக்குது இல்லையா, அது அவள் வந்து இஞ்சி தட்டுறதுல பாத்திமா தட்டினா, நான் வந்து மத்து வச்சு தட்டினேன். இந்த மாதிரி தான் கட்டி கட்டியாக இருக்கும். இதை தான் நாங்கள் வந்து இடிப்போம். இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சலிப்போம். சலிச்சுட்டு திருப்பி வேறு கட்டியை இடிப்போம், சலிப்போம், இடிப்போம், சலிப்போம். இப்படி இடித்து சலித்து தான் உங்களுக்கு வந்து ஒரு டப்பா வரும். இப்போ தான் நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இது முடித்து 1 வாரம் ஆகுதுப்பா. டப்பா வரல. டப்பாவும் கொஞ்சம் நம்ம வந்து லேபிளும் ரெடி பண்ணணும். அது லேபிள் கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணலான்னு இருக்கிறோம். நாங்கள் இப்படி தான் செய்கிறது. நாங்கள் வந்து ட்ரையரில் போட்டு வந்து காய வச்சு எதுவும் பண்ணுறது இல்லைப்பா. இதை மாதிரி செஞ்சு சலித்து எடுக்கிறது. அதுக்கப்புறமா தான் அது பாக்கெட் போடுறது. இப்படி தான் எங்களோட ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகும். இனி வருங்காலங்களில் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி மணலாக அடியில் இருக்குது பாருங்கள். இது தான்ப்பா எங்களோட ஹார்லிக்ஸ் முறை. இது வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல, இது எப்படி செய்யணும்னு தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லி தருவேன். பாருங்கப்பா, நம்ம இடிக்க நல்லா மணலாக வரதெல்லாம் அடியில் வந்துடும், கட்டியாக இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். ஸோ நான் வந்து இன்னாண்டா வந்து ஒரு வானல் இடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வானல் இடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்கள் இடித்தது வந்து இந்த அளவுக்கு மழைன்னு ஆகிடும்ப்பா. இப்போ இதை நாங்கள் சலிச்சிட்டு நாங்கள் வந்து பாருங்கள், இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நாங்கள் ரெடி பண்ணது. சலித்து இதை வந்து நாங்கள் பேக்கெட்